ஹலோ வணக்கம் மகளே. 2024ஆம் ஆண்டோட ஜம்பெஸ்டா ஈவெண்ட் இப்போ டிசம்பர் 21 மற்றும் 22 நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச ஜம்பெஸ்டா ஈவெண்ட்ல என்னென்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதலாவதா பார்க்க போற அனிமி என்னடா சோலோ லெவலிங் அனிமி தான். இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பே பெற்றிருந்தது. இப்போ இந்த அனிமியோட சீசன் 2க்கான ட்ரெய்லர் இப்போ இந்த ஈவெண்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்த அனிமியோட சீசன் 2வோட முதலாவது எபிசோட் ஜனவரி 4 ரிலீஸ் பண்ண போறாங்க. வீக்லி ஒரு எபிசோட் படி மொத்தம் 13 எபிசோட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பிங்லேயுமே ஜனவரி 4 ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான அனிமி என்னன்னா நம்ம ஜுஜுட்சு கைசன் அனிமியை தான் பார்க்க போகிறோம். இந்த ஜுஜுட்சு கைசன் அனிமியோட மாங்கா இந்த இயர், அதாவது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 இந்த மாங்காவை எண்ட் பண்ணியிருப்பாங்க. மேலும் இந்த ஜுஜுட்சு கைசன் அனிமிக்கு சீசன் 1 சீசன் 2வுமே ரிலீஸ் ஆகியிருந்தது. தமிழ் டப்பிங்லேயுமே நல்ல வரவேற்புமே கிடைத்திருந்தது. இப்போ இந்த அனிமிக்கான சீசன் 3 ப்ரொடக்ஷன்ல இருக்கிறதையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. மற்றும் முக்கியமா மே 30 மூவி கூட இவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. அது என்னென்னா நம்ம சீசன் 2ல பார்த்த முதல் 4 எபிசோடுமே சேர்த்து ஒரு மூவியா மே 30 இவங்க ஜப்பான்ல தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 3 நம்ம அடுத்த வருஷம் முடிவில் தான் பாக்குற மாதிரி இருக்கும். காத்திருப்பு. சரி, இதுக்கு அடுத்ததான் நாம பார்க்க போற அனிமி என்ன மை ஹீரோ அகாடமி. இந்த அனிமியோட ஃபைனல் சீசனுமே நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அனிமியோட ஒரு ஸ்பின் ஆஃப் கொண்டுமே ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் ஆகவும் இருக்குது. அதற்கான டீசர் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அடுத்ததான் நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 1 சீசன் 2 ரிலீஸ் ஆகிருந்தது. இப்போ சீசன் 3 நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிருப்பதை இப்போ இவங்க அந்த ஈவெண்ட்ல அறிவிச்சிருக்காங்க. ஓ, அப்படியா விஷயம். ஒரு நிமிஷம். அடுத்ததாக நம்ம செயின்சா மேன் அனிமிக்கான ஒரு மூவி கூட 2025ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதற்கான ட்ரெய்லர் கூட இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னா நம்ம பிளாக் லவர் அனிமியை டைரக்ட் பண்ண டைரக்டர் இந்த செயின்சா மேன் இந்த மூவியை கூட டைரக்ட் பண்ணி இருக்கிறாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான அனிமி என்னன்னா நம்ம டேண்டாட அனிமி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமியோட சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட், அதாவது 12வது எபிசோட் போன வீக் தான் ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகியிருந்தது. தமிழ் டப்பிங்லேயும் இதுவரையும் 10 எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னும் 2 வீக்ஸில் எண்டாகவுமே இருக்குது. இப்போ இந்த அனிமிக்கான சீசன் 2வுமே நெக்ஸ்ட் இயர் ஜூலை மந்தில் ரிலீஸ் ஆக இருப்பதை இப்போ அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த சீசன் 2க்கான ஒரு ட்ரெய்லரையுமே இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டீமன் ஸ்லேயர் அனிமி பற்றி பார்க்க போனோம்னா அதை பற்றி ஒரு பெருசாக ஒரு அப்டேட்டுமே நம்ம ஜம்பெஸ்டா ஈவெண்ட்ல வெளியிடவே இல்லை. அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இதுதாங்க நடந்தது. ஆனால் ஒரு டீமன் ஸ்லேயர் அனிமிக்கான ஒரு மூவி கூட அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகாமே இருக்கின்றது. அடுத்ததாக நம்ம தமிழ் டப்பிங்கில் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு முதல் அனிமி என்று பார்த்தா நம்ம மை ட்ரெஸ் அப் டார்லிங் தான். இப்போ இந்த அனிமியோட சீசன் 2 நெக்ஸ்ட் இயர், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கு ரிலீஸ் ஆக இருப்பதை அதிகாரப்பூர்வமாக இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. அடுத்ததாக நம்ம ஒன் பீஸ் அனிமி ஒரு 6 மாதத்துக்கு நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ ஏப்ரல் 6 நம்ம ஒன் பீஸ் அனிமி திருப்பி ரிட்டர்ன் ஆக இருப்பதற்கான ஒரு விஷுவல் ஒன்றுமே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக அப்பத்தோரி டைரிஸ் அனிமிக்கான சீசன் 2வுமே நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மந்தில் ரிலீஸ் ஆகாமே இருக்குது. வீக்லி ஒரு எபிசோட் படி மொத்தம் 24 எபிசோட் இந்த சீசன் 2வில் ரிலீஸ் ஆகிருக்குது. மற்றும் முக்கியமாக சீசன் 1லேயுமே 24 எபிசோட் தான். இந்த 24 எபிசோடுமே தமிழ் டப்பிங்கில் கிரஞ்சிரோல அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3யுமே நெக்ஸ்ட் இயர் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. சரி, அடுத்ததாக பார்க்க போகிற அனிமி என்னன்னா இந்த வருஷத்தோட தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான அனிமி லிஸ்ட்டில் நம்ம கைஜு நம்பர் என்கிற அனிமியும் சொல்லுவோம். இப்போ கைஜு நம்பர் அனிமிக்கான சீசன் 2வுமே அடுத்த வருஷம் ஜூலை மந்தில் ரிலீஸ் ஆக இருப்பதை அதிகாரப்பூர்வமாக இப்போ இவங்க அறிவிச்சிருக்காங்க. மற்றும் இந்த அனிமியோட ஒரு சின்ன மூவி கூட அடுத்த வருஷம் மார்ச் 28 ரிலீஸ் ஆக இருக்குது. சரி, அடுத்ததாக பார்க்க போகிற முக்கியமான அனிமி என்னன்னா நம்ம டாக்டர் ஸ்டோன். இது வரைக்குமே சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த அனிமியோட 4வது சீசன், அதாவது ஃபைனல் சீசன் மந்தில் ரிலீஸ் ஆகவும் இருக்குது. மேலும் இந்த அனிமியை தமிழ் டப்பிங்கில் நம்ம கிரஞ்சிரோல் சீசன் 1 சீசன் 2வுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த அனிமியோட சீசன் 4 ரிலீஸ் ஆக இருப்பதால இந்த அனிமிக்கான சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே நெக்ஸ்ட் மந்த், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மந்தில் எதிர்பார்க்கலாம். வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கோச்சிக்கிட்டு உன்னை விட்டுட்டு அனுப்பி அனுப்பிடுவேன். சரிதா? நாக்கறியா இருந்துக்கணும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மந்தில் சென்சு என்ற அனிமி கூட ரிலீஸ் ஆக இருக்குது. முக்கியமாக தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி அப்லேயும் நம்ம கிரஞ்சிரோலில் வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் ஆகாமே இருக்குது. ரொம்ப நன்றி.